Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem Life written by Henry Van Dyke. ஸோ அதில் வந்துட்டு லைஃப்ங்கிற போமில் ஹென்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட வாழ்க்கையை அவர் எப்படி வாழ ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. Let me but live my life from year to year with a forward face and unreluctant soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன வாழ விடுங்க, let me but live my life, அதாவது என்ன என் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க. ஃப்ரம் இயர் டு இயர், அதாவது அவர் கடந்து வந்த வருஷங்களை வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறார். ஒவ்வொரு வருஷமும் இப்போ குழந்தை பருவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடல்ட்டாக இருப்போம், அடல்ட்டாக வந்துட்டு ஓல்டேஜ்க்கு போவோம். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த வருஷங்காலமாக அந்த வருஷக்கணக்காக நாங்கள் வாழ்கிறோம், என்னோடய வாழ்க்கையை நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க அப்படிங்கிறாரு. எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரெலக்டன்ட் சோல். அதாவது ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னா எதையும் வந்துட்டு முன்னோக்கி போகிற ஒரு ஃபேஸ், அதாவது எதுக்கும் டல்லாகாமல் எதுக்கும் கவலைப்படாமல் ஃபார்வர்டாக இருக்கிற ஒரு ஃபேஸ். எப்போயுமே நம்ம மூஞ்சியை வந்துட்டு அப்படியே நேராகவே வச்சுட்டு இருந்தோம்னா அதான் ஃபார்வர்ட் ஃபேஸ். ஸோ எதுக்குமே நான் வந்துட்டு வருத்தப்படாமல் ஃபார்வர்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா என்னால் முடிஞ்ச என்னோட ஆன்மாக்கு தோணுற எல்லா விஷயங்களையும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபார்வர்ட் ஃபேஸோடையும் எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஆன்மாக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு என் வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஸோ இவர் வந்துட்டு வாழ்க்கையில் சில காலங்கள் எப்படி கடந்திருப்பாருன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போனால் ஹரிபரியாக பண்ணுவோம். ஸோ இது பாட்டா நம்ம இப்படி பண்ணிடணும், நம்ம கண்டிப்பாக இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பண்ணுவோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி நான் வேகமாக இருக்க ஆசைப்படலை. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், அதாவது இவருக்கு ஒரு கோல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கோலை வந்துட்டு நிறைய டைம் அவர் ரீச் பண்ணாமல் விட்டுருப்பார். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றாருனா, நான் அந்த கோல்லேருந்து மாற விரும்பலை, நான் வேகமாகவும் போக விரும்பலை, அதே மாதிரி என்னோடய குறிக்கோள்லேருந்து நான் திரும்பிக் கொள்ளவும் என்னோடய குறிக்கோளை விட்டு கொடுக்கவும் நான் விரும்பலை அப்படிங்கிறாரு. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தேட் டிஸப்பியர், அதாவது மறைந்து போக, டிஸப்பியர்னா மறைந்து, ஸோ மறைந்து போகக்கூடிய காரியங்களை நினச்சி கவலைப்படாமல் இருக்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டாகவும் பண்ண நினைக்கல, என்னோடய கோலை நான் விட்டு கொடுக்கவும் நினைக்கல, அதாவது என்னைக்காவது கிடைக்காம போகுது, அதை நினச்சி நான் எதுக்கு கவலைப்படணும், ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கவலைப்படவும் நினைக்கல, ஏன்னா அவர் வாழ்க்கையில் இதெல்லாம் அவர் பண்ணியிருப்பார் போல், ஸோ அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த டிம் பாஸ்ட், அதாவது பாஸ்ட்டில் வந்துட்டு நடந்துருச்சு அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்பட்டு என்னோடய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். இதில் வெயில் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்லலாம் வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு முகத்திரை மாதிரி வெள்ளை கலரில் போட்டிருப்பாங்க, வெட்டிங்கில் அந்த பிரைடு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடந்துடும், ஃப்யூச்சர் வெயில்ஸ்னால் மறைத்து வச்சுருக்குது. ஸோ எதிர்காலம் மறைத்து வச்சுருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் செய்யாமல் இருக்கிறது. இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு போட்டியில் காம்படிஷனில் கலந்துக்க போகிறோம், அந்த காம்படிஷனில் வெற்றி வருமா தோல்வி வருமா நமக்கு தெரியாது, ஆனால் வெற்றி வருமா தோல்வி வருமானத ஒரு பயத்திலே வந்துட்டு சரி இந்த காம்படிஷன்லேயே கலந்துக்க வேணாம் அப்படின்னு ஹோல்டு பேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ண விரும்பலை அப்படிங்கிறாரு. பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், ஆனால் இவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, ரொம்ப ஒரு முழுமையான சந்தோஷமான ஒரு இருதயத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ். ஸோ என்ன பண்ணுறது, டோல் அப்படின்னா என்ன பண்ணணும், டோல்கேட் இருக்குல்ல, நம்ம சுங்கச்சாவடி இருக்குல்ல, அங்கங்கே நம்ம வந்துட்டு பணம் செலுத்துவோம். ஸோ இவரோட யூத்துனா வந்துட்டு இளமையான காலத்துக்கும் இவரோட வயசுக்கும் வந்துட்டு சந்தோஷமாக மணியை வந்துட்டு பே பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தோஷமாக அதை வாழ்ந்துட்டு போகணும்னு இவர் ஆசைப்பட்றாரு. அவரோட யூத்துலேயும் அவர் ஏஜ்லேயும் அவர் எவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். ஸோ நம்ம யூத் ஏஜ், ஒரு சைல்ட்ஹுட் ஏஜ், இதெல்லாம் வந்துட்டு டென்ஷனாகவே கடந்து வந்திருப்போம்.
இப்போ வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போ நிறைய எல்டர்ஸ் சொல்லுவாங்க எப்படின்னா, ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, காலேஜ் லைஃப் ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம பின்னாடி யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம்ல, இந்த இடத்துல நம்ம இவ்வளோ டென்ஷனாக இருந்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறப்போ சந்தோஷமாக சேர் பண்ணுறது அப்படின்னா சந்தோஷமாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கலாம். ஐயோ இதை பண்ணணுமே, நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் எதை சாதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஹரிபரியோடு இல்லாமல் அந்த யூத் ஏஜில் வந்துட்டு நல்ல ஜாலியாக அந்த டோலில் பே பண்ணுற மாதிரி ஜாலியாக பே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ வந்துட்டு ஹாப்பியாக வந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்கிறாரு. ஸோ லெட் த வே பெண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், த ஜர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன், my heart will keep the courage of the quest and hope the road lost turn will be the best. So அவர் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஸோ இப்போ வந்துட்டு காற்று எப்படி வேணால் காற்றடிச்சிட்டு போகுது. ஹில்லுனா இந்த மலை பிரதேசம் இல்லைனா ஒரு மவுண்டெயின் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மவுண்டெயினில் மழை அடித்தாலும் இல்லை மவுண்டெயினுக்கு கீழே மழை அடித்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மழை விண்டுங்கிறது வந்துட்டு மழை சொல்ல முடியாது, காற்று. இப்போ வந்துட்டு நம்ம மலை பிரதேசத்தில் இருக்கிறப்போ அங்கே வந்துட்டு நல்லா காற்றடிச்சாலும் சரி, பிளெயினாக இருக்கிற இடத்துல காற்றடிச்சாலும் சரி. இது லிட்ரலாக வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உயரமான பிளேஸில் இருக்கப்போ என்னை நோக்கி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் தாழ்வான பிளேஸில் இருக்கிறப்போ என்னை நோக்கி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், அது வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக இருந்தாலும் சரி ஸ்மூத்தாக இருந்தாலும் சரி, ஜேர்னி வில் பி ஜாய், என்னோடய ஜேர்னி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என் கஷ்டம் வந்துட்டு நான் எந்த சூழ்நிலையில் என்னை எப்படி தாக்கினாலும் சரி, நான் என்னோடய வாழ்க்கை வாழ்கிற ஜேர்னியை வந்துட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். ஸோ இன்னும் வந்துட்டு எந்த தேடலில் இருக்காருன்னா, அதாவது குழந்தை பருவத்தில் அவர் பாயாக இருக்கிறப்போ எந்த தேடலில் இருந்தாரோ அதே தேடலில் தான் அவர் இன்னும் இருக்காராம். என்னென்ன தேடல் அப்படின்றது கீழே சொல்கிறாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது நபர்களோட நட்புறவு வச்சுக்கிறது. ஹை அட்வென்ச்சர், அதாவது நிறைய பிளேஸ்க்கு வந்துட்டு ட்ரிப்பு போய் அட்வென்ச்சர் பண்ணுறது. அண்ட் அ க்ரௌன், அதாவது கிரீடம். இது க்ரௌன் இந்த சென்ஸ் இங்கே வந்துட்டு கிரீடம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வெற்றியை நோக்கி போகிறது. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். இதில் குவெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்வென்ச்சரஸ் திங்ஸ் தான். அட்வென்ச்சரஸ் திங்ஸில் ரொம்ப ஏங்குறது, ரொம்ப நாளாக ஒன்று விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னோட மனசு வந்துட்டு இன்னும் வந்துட்டு கரேஜியஸாக தான் இருக்குது. அதாவது நான் செய்யக்கூடிய இது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, அந்த விஷயத்தை இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லி என் ஹார்ட் வந்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அந்த தைரியம் என்னோட மனசில் இருக்குது. அண்ட் ஹோப் தட் ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அந்த ரோடோட திருப்புமுனை இருக்குல்ல, லாஸ்ட் திருப்புமுனை இருக்குல்ல, அது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு திருப்புமுனை நடக்கும். இப்போ நீங்கள் 10th முடித்தோடனே ஒரு திருப்புமுனை அப்படின்னு சொல்லுவாங்க, 11th முடித்தோடனே 12th முடிச்சோடனே ஒரு திருப்புமுனை, காலேஜ் முன்னாடி ஒரு திருப்புமுனை. ஸோ ஒரு லாஸ்ட் டேர்ன் இருக்கும்ல, அந்த லாஸ்ட் டேர்னை நமக்கு பெஸ்ட்டாகவே அமையணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றாரு. அவரோட டேர்னுமே வந்துட்டு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போமா முடிக்கிறாரு. த பாய்ட். இப்போ பாய்ட்டோட இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். Henry Van Dyke, 1852-1933, was an American author, poet, educator and a clergyman. ஸோ இவரோட வாழ்ந்த காலம் எப்போனா 1852லேருந்து 1933 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு பொயட்டும் இல்லாமல் எஜுகேட்டர்னால் படிப்பு சொல்லிக் கொடுக்குறவர். அண்ட் கிளர்ஜிமேன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் பீப்புள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கிளர்ஜியாக இருக்கார். He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. ஸோ 1899-1923 அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் அவர் பிரின்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. ஸோ இவர் வந்துட்டு எதுக்கு எலெக்ட்னா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா,
அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் இவர் எலெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு நிறைய வந்துட்டு ஹானர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நிறைய விருதுகள், நிறைய ஒரு அங்கீகாரங்கள் இவருக்கு கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. லெசன் செக்ஷன். இந்த போமில் வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட லெசன் அப்படின்னா, இந்த போம் வந்துட்டு ரொம்ப லைஃப்பை வந்துட்டு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்து நம்ம லைஃப்பை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுக்கு ஒரு ரியலைசேஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போம்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ரியலைசேஷன் போம். நம்ம வயசானவங்க சொல்லுவாங்கள்ல, லைஃப் வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் வந்துட்டு அதை சீரியஸ்னஸ்ஸாகவும் சொல்லலை. சீரியஸ்னஸ்ஸாக நீ வந்துட்டு இந்த படிச்சது இதை பண்ணிவிட அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்கிறப்போ லேஸாகவும், சில டைம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் கூட அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம மிஸ்டேக் வர்றது தப்பே கிடையாது. மிஸ்டேக் பண்ணுறது நமக்கு ஒரு லெசன் தான். மிஸ்டேக் தான் இன்ஃபேக்ட் நம்மளை மோல்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம லைஃப்பில் வந்தாலுமே கூட அதை வந்துட்டு ரொம்ப ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் ரொம்ப போட்டு யோசிக்காமல் அதை லேஸாக விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. நான் வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்போ என் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னென்னா அவங்க வந்துட்டு படிக்கிறப்போ ஒரு சேட்டை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபஸர் என்ன கேட்டாங்க, என் ப்ரொஃபஸரோட ப்ரொஃபஸர் என்ன கேட்டாங்கன்னா, நீயே அப்படி பண்ண என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு என் ப்ரொஃபஸர் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்துட்டு அங்கே பண்ண விஷயங்களில் வந்துட்டு இந்த விஷயம் என் மைண்ட்லேயே நிற்குது, என் மெமரிலே நிற்குது. நான் பண்ண சேட்டை தான், ஆனால் அந்த சேட்டை வந்துட்டு அதாவது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு சேட்டை. அதாவது அவங்க சேட்டை பண்ணுறாங்கன்னா மற்றவங்கள அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு சேட்டை. ஸோ நீ இப்படி பண்ணோன்னு எதிர்பார்க்கல நாங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, என்னோடய மெமரிஸ் அது சின்ன வயசு நான் பண்ண மெமரிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு மாட்டி வருது, அந்த மாதிரி ஒரு காமெடியாக பண்ணுறது, அது வந்துட்டு மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்கள ஹார்ஷாகவும் நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது, மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளும் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுறது, அது வந்துட்டு காமெடி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சின்ன சின்ன மெமரிஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டீஸ் பண்ணிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறது ஒரு வகையான மெமரி தான். அந்த மெமரி க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம இப்போ ஒரு பெரிய தப்பே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதை வந்துட்டு இப்போது நம்ம ரிவர்ஸ் பண்ணவே முடியாது, நம்மளால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. நம்ம அந்த சூழ்நிலை, இந்த சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைலாம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் பேரண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை டீச்சர்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ் யாராக இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் எப்படி பண்ணிட்டான். ஈவன் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் மார்க் எடுக்கிறீங்கன்னா அது சில பேர் வந்துட்டு என்ன இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 400க்கு மேலே எடுத்திருந்தா கூட அவங்க சொல்லுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது நம்ம லைஃப்பில். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் போயிட்டே இருங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை வந்துட்டு குறைச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால உங்களோட எஃபர்ட் எப்போயுமே குறைஞ்சிடக்கூடாது. இதுதான் வந்துட்டு நான் அந்த லெசனில் நான் என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான். இந்த லைஃப்புங்கிற போமில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். Figures of speech. A rhyme scheme is the pattern of sound that repeats at the end of a line or stanza. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ். அது எங்கே ரிப்பீட் ஆகும்னா, ஒரு வாக்கியத்தோட இறுதியிலையோ இல்லை ஒரு ஸ்டான்ஸாவோட இறுதியிலையோ ரிப்பீட் ஆகும். அதுதான் ரைமிங் ஸ்கீம். இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னா, ABB AA BBA CDD CEE. இதுதான் வந்து இந்த போமோட ரைமிங் ஸ்கீம். நான் அந்த ரைமிங் ஸ்கீமை வந்துட்டு உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த போமோட ரைமிங் வேர்ட்ஸ்: இயர் டிஸப்பியர், ஃபியர் சியர், சோல் கோல், ஹோல் டோல், டவுன் கிரவுன், ஜாய் பாய், வெஸ்ட் பெஸ்ட். Alliteration. The use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே உச்சரிப்புடைய வார்த்தையை தொடர்ந்து வர வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வந்திருந்ததுன்னா அதுதான் அலிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பிக்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பிபி அப்படிங்கிறது தொடர்ந்து வருது, இதுதான் அலிட்ரேஷன். இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன் என்னென்னா, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இதில் லெட், லிவ், லைஃப் இந்த 3 வார்த்தையும் எல்லில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே எல்லுங்கிற அலிட்ரேஷன் இருக்குது. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல். இதில் வந்துட்டு வாட் வித் ஹோல் அப்படிங்கிறது டபிள்யூவில் ஆரம்பிச்சிருக்கு, இது ஒரு அலிட்ரேஷன். அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் சோல். இதில் வந்துட்டு ஹாப்பி ஹார்ட், இது ஒரு அலிட்ரேஷன், ஹச். ஸ்டில் சீக்கிங் வாட் சாட் வென் பட் அ பாய். இதில் வந்துட்டு ஸ்டில், சீக்கிங், சாட் இந்த 3 எஸ்ஸில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு அலிட்ரேஷன். ஃபோரா
Repetition of a word or expression at the beginning of successive phrases, clauses, sentences or verses, especially for rhetorical or poetic effect. ஒரு வார்த்தை இல்லைனா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேஸ்லேயோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ ஒரு சென்டென்சஸ்லேயோ இல்லை வேர்ட்ஸ்லேயோ ஆரம்பத்தில் வரும். அது எதுக்காக வரும் அப்படின்னா ரெட்டோரிக்கல் எஃபெக்ட், பொயட்டிக்கல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃப்ரேஸ் இல்லை ஒரு கிளாஸ், ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வேர்ஸ் இது வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஆனஃபோரா. இந்த போமில் இருக்க ஆனஃபோரா என்னென்னா நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படிங்கிறதும் நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் ஹேப்பன். இது வந்துட்டு இந்த நார் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு அந்த போயமை வந்துட்டு ரெட்டோரிக்கல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக திரும்ப திரும்ப வருது. ஸோ இது ஒரு ஆனஃபோரா. க்ளாசரி, அன்ரிலக்டன்ட், வில்லிங் டு டூ சம்திங், தயக்கம் காட்டாத. ஹீ இஸ் அன்ரிலக்டன்ட் டு ஹிஸ் ஜாப், அவர் தனது வேலையில் தயக்கம் காட்டாதவர். ஹரியிங், ரஷ்ஷிங், விரைகிறது. He is hurrying to catch the bus, அவர் பேருந்தை பிடிக்க விரைகிறார். Mourning, worrying, துக்கம். He is mourning for his grandmother's death, அவர் தனது பாட்டியின் மறைவு துக்கத்தில் இருக்கிறார். Veil, fine material worn by women to protect or conceal the face. Closed, மறை. He veils his pain, அவர் தனது வலியை மறைக்கிறார். Seeking, சர்ச்சிங், தேடி. ஹீ இஸ் சீக்கிங் சக்ஸஸ், அவர் வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறார். quest, லாங் ஆர் arduous search for something. He is questing for success, அவர் வெற்றியை தேடி அலைகிறார். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.